அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற 3 முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உண்மையில் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றின வெளிப்படையாக பேசியிருக்காரு பாமக பாலு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போன பாமகவை பாஜகவுடன் கூட்டணி வைத்தது எப்படி, அந்த இடத்துல என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, பாஜக மற்றும் பாமக இடையே கூட்டணி இறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் கடந்த காலங்களில் பாமக யாருடன்லாம் கூட்டணி வைத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உண்மையில் என்ன காரணம் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்காரு பாமக பாலு. அதாவது லோக்சபா தேர்தலில் பாஜக பாமக இடையே கூட்டணி இறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பாமகவின் பாலு சில முக்கிய கருத்துக்களையும் தெரிவித்திருக்காரு. லோக்சபா தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் வெளியிட்டாங்க. மொத்தம் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்க இருக்க நிலையில் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடக்குது. மாநிலத்தில் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. இதில் பாமக எந்த கூட்டணிக்கு செல்லும் அப்படிங்கிறதுல சஸ்பென்ஸ் இருந்திருக்கு. அந்த சஸ்பென்ஸ் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு. அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கும் அப்படின்னு நேற்று வரை சொல்லப்பட்டு வந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக பாமக அறிவித்திருக்காங்க. இதை அக்கட்சியின் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உறுதி செய்திருக்காரு. பாமக தலைமையில் இருந்து விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தெரியுது. இதற்கிடையே பாமக ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாலு சில முக்கிய தகவல்களையும் தெரிவித்திருக்காரு. அதாவது செய்தியாளர்களிடம் பேசிய பாலு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உயர்மட்ட குழு கூட்டமோ மாவட்ட செயலாளர்கள் கூட்டமோ நடைபெற்றது. தேர்தல் கூட்டணி குறித்து மருத்துவர் ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அவர் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு தொண்டராக அது குறித்து என்னால் கருத்து சொல்ல முடியும். தேச நலன் கருதி, நாட்டு நலன் கருதி, பாமக தொண்டர்கள் நலன் கருதி நல்ல முடிவு எடுக்கப்படும். இந்த முடிவு சிறந்த முடிவாகவும் இருக்கும். லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறதுனால தேசிய நலன் கருதி முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே கூட்டணி குறித்த தெளிவான முடிவை எடுக்க முடியாம குழப்பி எடுத்து வந்தது என்றே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவே விருப்பம் தெரிவித்ததாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் 2 முறை ராமதாஸை சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதே நேரம் ராமதாஸின் மகனும் அந்த கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கு தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு. இதனால அவர் டெல்லி வரை கூட சென்று பாஜகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டது. இதனால யாருடன் கூட்டணி அப்படிங்கிறதுல தெளிவில்லாத ஒரு சூழலே இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் நேற்றைய எடப்பாடி பழனிசாமியை பாமக MLA அருள் சந்தித்திருக்காரு. இதையடுத்து அதிமுக பாமக கூட்டணி இறுதியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல தான் ட்விஸ்ட் கொடுத்த பாமக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக அறிவித்திருக்காங்க. எத்தனை இடங்கள்ல பாமக போட்டியிடும் அப்படிங்கறத குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போன பாமக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது எப்படி, என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக பாமக கூட்டணி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கு உறுதியாகி இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பேட்டியும் அளித்திருந்தார். இன்று காலையில் இருந்தே மாலை பாமக அதிமுக கூட்டணியே உறுதியாகும் அப்படிங்கிற தகவல் வெளிவந்த நிலையில் பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று பாமகவிற்கு கொடுத்ததாக செய்திகளும் வந்திருந்தது. 2 நாட்களாக அதிமுக சார்பாக பாமகவின் நிறுவனர் ராமதாஸிடம் பேச்சுவார்த்தை நடந்து வந்திருக்கு. இப்போது வைக்கக்கூடிய கூட்டணியை 2026 தொடரலாம். நாம சேர்ந்தா சில இடங்களில் 2ஆம் இடம் அல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட
இருக்கு. பாஜக கூட்டணியில் அதற்கு வாய்ப்பு கிடையாது. அன்புமணியிடம் பேசுங்க, நீங்க விரும்பும் தொகுதியை கண்டிப்பாக கொடுக்கிறோம் அப்படின்னு அதிமுக சார்பாக பேசப்பட்டிருக்கு. எடப்பாடி கொடுத்த இந்த ஆஃபர் தான் பாமகவை அதிமுக பக்கம் இழுத்திருக்கான். 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி நல்ல பலன் தரும் அப்படின்னு கட்சிக்காரர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாமக முடிவு செய்திருக்காங்க. 7 லோக்சபா சீட்டு பிளஸ் தேர்தல் நிதி அப்படின்னு அதிமுக உறுதியளித்ததாக கூறப்படுது. இதை உறுதி செய்யவே சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ அருள் சந்திப்பு நடத்தியிருக்காரு. எடப்பாடியின் சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் தொகுதியை கூட கொடுக்கிறோம், அதை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களே நில்லுங்க, ஆனா அதிமுக கூட்டணிக்கு மட்டும் வந்து விடுங்க அப்படின்னு எடப்பாடி கோரிக்கை விடுத்திருக்காரு. இதை பாமகவும் ஏற்றுக்கொண்டு கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய முடிவில் இருந்ததாக தெரியுது. பாஜகவினர் பேச்சில் ஆனா அதற்குள்ள உள்ள புகழ்ந்து பாஜக டெல்லி தலைவர்கள் சிலர் பாமகவுடன் பேசியிருக்காங்க. அன்புமணியிடம் பேசி கூட்டணி தொடர்பாக ஆலோசனையும் செய்திருக்காங்க. பாஜக கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் வரைக்கும் ஆஃபர் செய்ததாக கூறப்படுது. பாஜகவுடன் கூட்டணி வைத்தா எப்படியும் பாஜக மீண்டும் வெல்லும், அதன் மூலமா லோக்சபா தேர்தலில் நாமும் வென்று அமைச்சராகலாம் அப்படின்னு அன்புமணி நினைக்கிறாராம். அதன்படி லோக்சபா தேர்தலில் அன்புமணிக்கு தர்மபுரி தொகுதியை மீண்டும் கொடுக்க வேண்டும். அங்கே திமுக தற்போது வலிமை எழுந்திருக்கு. அன்புமணி அங்கே வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும். மொத்தமாக 10 இடங்களில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இடங்களை குறைத்து கொண்டு அன்புமணிக்கு மீண்டும் ராஜ்யசபா செல்ல வாய்ப்பு மற்றும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு பாமக சார்பாக பாஜகவிடம் அன்புமணி கோரிக்கை வைத்திருக்காராம். அமைச்சர் பதவிக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் ராஜ்யசபா உறுதி அப்படின்னு பாஜக சொல்லியிருக்காங்க. இதை பாமக ஏற்றுக்கொண்டதாக தெரியுது. இதன் அடிப்படையிலேயே பாஜக பாமக கூட்டணி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கு உறுதியாகியும் இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது பாமக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதனிடையே பாஜக மற்றும் பாமக இடையே கூட்டணி இறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த காலங்களில் பாமக யாருடன் எல்லாம் கூட்டணி வைத்திருக்காங்க, அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பாமக கடந்த 1988 ஆண்டில் தான் முதல் முறையாக அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 1989 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் பாமக கலந்து கொள்ளல, வெறும் பார்வையாளராக மட்டுமே இருந்திருக்காங்க. அடுத்த சில மாதங்களில் நடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் 33 தொகுதிகளில் பாமக தனித்து போட்டியிட்டாங்க. அனைத்து தொகுதிகளிலுமே பாமக தோல்வியடைந்த போதிலும் 6% வாக்குகளை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அதன் பிறகு 1991 தேர்தலையும் பாமக தனித்து தான் போட்டியிட்டாங்க. முஸ்லிம் லீக் கட்சி, குடியரசுக் கட்சி, தமிழர் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய பொது உடைமை கட்சியுடன் பாமக கூட்டணி அமைச்சாங்க. அப்போது சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல் ஒன்றாக நடந்த நிலையில் பாமக 199 சட்டசபை தொகுதிகளையும் 31 லோக்சபா தொகுதிகளையும் களமிறங்குச்சு. ராஜு படுகொலையின் அனுதாப அலையால அதிமுக அமோக வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் பண்ருட்டி தொகுதி போட்டியிட்ட பாமக வேட்பாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அதில் வெற்றி பெற்றார். 1996 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை கொண்ட கூட்டணியை திமுக உருவாக்கியிருந்தாங்க. இருந்தாலும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் பாமக திவாரி காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்டார். பாமக 116 இடங்களில் களமிறங்கிய போதிலும் அவர்களால் 4 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிஞ்சது. இதற்கிடையே மத்தியில் தேவகவுடா ஆட்சி கவிழவே 1998 லோக்சபா தேர்தல் நடந்தது. அப்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி இருந்த நிலையில் அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டாங்க பாமக. அதில் 5 தொகுதிகளில் 4 வென்றது பாமக. இருப்பினும் சில மாதங்களில் மத்தியில் ஆட்சி கவிழவே 1991 மீண்டும் நடந்த லோக்சபா தேர்தலில் மீண்டும் திமுக பக்கம் வந்தாங்க பாமக. புதுச்சேரி சேர்த்து 8 இடங்களில் களமிறங்கிய பாமக 5 வென்றாங்க. இதையடுத்து பாமகவின் என்.டி. சண்முகம், இ. பொன்னுசாமி அமைச்சராகினாங்க. தொடர்ந்து 2021 சட்டசபை தேர்தல் சமயத்தில் மீண்டும் திமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக பக்கம் வந்தார் டாக்டர் ராமதாஸ். அந்த தேர்தலில் 20 சீட்டுகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது பாமக. இருந்தாலும் அதன் பிறகு சில வாரங்களிலேயே அதிமுக கூட்டணியில் இருந்து பாமக வெளியேறினாங்க. கோட்டையில் ஜெயலலிதாவை சந்திக்க ராமதாஸ் சென்றபோது அவரை ஜெயலலிதா சந்திக்கவில்லை அப்படின்னும் அதுவே இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகு திமுக அதிமுகவை கடுமையாகவே விமர்சித்து
விமர்சித்தும் வந்தாங்க. குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை மிக கடுமையாக எதிர்த்ததால அன்புமணி இந்த சூழலில் தான் 2019 லோக்சபா தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்ற நிலைப்பாட்டிற்கு பாமக வந்தாங்க. கூட்டணி குறித்து அன்புமணி நடத்திய பிரஸ் மீட்ல அவரை நோக்கி சரமாரியா கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் அதிலும் ஒரு இடத்துல கூட பாமகவால் வெல்ல முடியல. 2021 தேர்தல் சமயத்தில் நீண்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 23 இடங்களில் போட்டியிட்ட போதிலும் ஒரு இடத்துல கூட வெல்ல முடியல. அதன் பிறகு நடந்த நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் பாமக தனித்து போட்டியிட்ட போதிலும் பெரிய அளவில் வெல்ல முடியல. இந்த சூழலில் தான் இப்போது மீண்டும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்காங்க.